நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க என்ன கேக்குறீங்க? படத்தை பத்தி கேளுங்க. பறந்து போ படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் திடீரென நடிகர் சிவாவுக்கும் செய்தியாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது நீங்க கேட்க வேண்டிய ஆளே நாங்க கிடையாதுன்றது தான். இல்லை, இது எங்களுக்கு பிரச்சனையா தெரியல. இது ஒரு பிஸ்னஸ் பார்க்குறோம். அவங்க பிஸ்னஸ் இருக்கு, கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. இதுவும் கதைக்கும் சம்பந்தமே கிடையவே கிடையாது. ராம் சார் அப்படி ஒரு பறந்து போன ஒரு படம் எடுத்துட்டு அது நல்லா ஓடுன்னு சொல்ல வந்திருக்குமே தவிர சினிமா துறையை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு வல்லுநர்கள் கிடையாதுன்னு சொல்றேன். சரியா? நீங்க வேணா இருக்கலாம். என்ன உரிமை இருக்கு? அண்ணே, படம் பார்த்தீங்களாண்ணே? படத்துல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. படம் பிடிச்சதா? அது என்ன பதில் அதுதான். இல்ல, அவர் படம் பார்த்ததுனால கரெக்டா கேக்குறாரு. அவர் உருப்படியான ஒரு கேள்வி கேட்கிறாரு, அவரையும் ஸ்டாப் பண்றீங்க. அதுதான் சொல்ல வரேன். இல்ல, அவர் உருப்படியான கேள்வி கேட்கிற, விட்டுருங்க தயவுசெய்து. அவர் எங்க படத்தை நாங்க படத்தை பத்தி தானே கேட்கணும். இல்லைம்மா, நாங்க படத்தை பத்தி தானே கேட்க சொன்னோம். நீங்க படத்தை பத்தி ஆமா. இல்லைண்ணா, காலைல இருந்து நாங்க நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தோம். நிறைய பேர் தப்பு நீங்க இருந்தாங்க. ஆமா. இப்போ என்ன உங்களுக்கு? இல்ல, நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க என்ன கேக்குறீங்க? படத்தை பத்தி கேளுங்க. படத்தை பத்தி கேளுங்க. ஆமா, நான் சொன்னேனா? நீங்க கேட்டேன்னு சொன்னா? உங்க பேரை சொன்னா? உங்க பேர் என்ன? எனக்கு தெரியாது. உங்க பேர் தெரியுமா? தெரியாதுல்ல. நீங்களே நினைச்சுக்கிறீங்க. அப்ப உங்களுக்கே தெரியுதா? அண்ணா, இது பிரஸ் மீட் இல்லண்ணா, வெற்றி கொண்டாட்டம். நான் யார் கூப்பிட்டாங்களே? அண்ணா, நீங்க உங்களை யாரும் சார், ஒரு படம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்குது, சரிங்களா? சக்சஸ்ஃபுல் இருக்கு. சும்மா கான்ட்ரவர்சியா ஏதோ பண்ணணும்னு பாக்குறாரு. அண்ணா, கான்ட்ரவர்சியா பண்ணலாம். சும்மா கான்ட்ரவர்சி ஆகணும்னு பண்ணக்கூடாது. அண்ணா, திருப்பி சொல்றேன். நீங்க வெற்றியை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். கான்ட்ரவர்சி ஆகணும், கான்ட்ரவர்சியா பண்ணலாம். நீங்க இங்க வாங்க, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. எங்க கேட்டீங்க? அண்ணா, நீங்க உங்களை பத்தியே நினைக்காங்க. இன்னும் 10 பேர் இருக்காங்க. நாங்க இன்னும் 10 ஊருக்கு போனோம். அண்ணா, சரி, நம்ம பேசுவோம். அண்ணா, அவர் பேசலாம், நாங்க பேசிருப்போம். நீங்க வேற என்ன பேசுங்க, நம்ம பேசலாம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.